மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் அடடா இவளா என் பக்கத்துல அழகா சிரிச்சானா வெக்கத்துல சதஞ்ச போன ஓ சொக்கலுல ஒன்னும் புரியல அதுவா இதுவா சொல்ல தெரியல நிஜமா கனவா நான் சிக்கலுல தொலைஞ்சே போன ஓ மொத்தத்துல ஒன்னும் புரியல உன்ன பார்த்து மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் அனுதினம் நீயுடன் இருந்திடும் நேரம் எனக்கு அதுதான் வரமாய் வேண்டும் இருவிழிகள் சிறுமொழிகள் பேச இமைக்காமல் நானும் பூவிரல்கள் என் கைப்பிடி சேர காலமெல்லாம் உனக்காய் வாழ அதட்டாமல் அலட்டாமல் ஏங்கும் சிறு பிள்ளை நானும் நீ விட்டு போனால் மனம் குரங்காயுனை நாடும் நீ மாறச் சொன்னால் தீவால் கொண்டு காடெறியும் நெஞ்ச தைக்கிற ஏண்டி கெஞ்ச வைக்கிற மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே அடடா இவளா என் பக்கத்துல அழகா சிரிச்சானா வெக்கத்துல செதஞ்சே போன ஓ சொக்கலுல ஒன்னும் புரியல அதுவா இதுவா சொல்ல தெரியல நிஜமா கனவா நான் சிக்கலுல தொலைஞ்சே போன ஓ மொத்தத்துல ஒன்னும் புரியல உன்ன பார்த்து மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் மறந்து போச்சே கண்ணில் தீவிதை பஞ்சாய் எரிகிறேனே உன் கால் தடம் பார்த்தே நீ என்கிறேன் உன் வாசம் திசை காட்ட உடன் போகிறேன் எவன் உன்னை பார்த்தாலும் உயிர் வேர்க்கிறேன் அவனை நீ பார்க்காத வரம் கேட்கிறேன் சாகாமல் நான் சாகிறேன் அவ பார்வை உசுர குடிக்குதே அட தனியா நடக்க பிடிக்குதே அளவில்லா கிறுக்கு பிடிக்குதே அணுகுண்டாய் இதயம் வெடிக்குதே அடங்காம வயசு துடிக்குதே அறகுறையா மீசம் முளைக்குதே அட மழை
அடங்காம வயசு துடிக்குதே அரைகுறையா மீச முளைக்குதே அட மழையும் மெல்ல அடிக்குதே அசல் அழகு என்ன முடிக்குதே ஐயோ காதலே நெஞ்சில் மோதலே சில்லாய் சிதறினேனே மின்னல் தேவதை கண்ணில் தீவிதை பஞ்சாய் எரிகிறேனே உன் கால் தடம் பார்த்தே நீ என்கிறேன் உன் வாசம் திசை காட்ட உடன் போகிறேன் எவன் உன்னை பார்த்தாலும் உயிர் வேர்க்கிறேன் அவனை நீ பார்க்காத வரம் கேட்கிறேன் சாகாமல் நான் சாகிறேன் First and foremost, okay, நம்ம என்ன பண்ண போறோம்னா I want to know யாரெல்லாம் இங்க வந்துட்டு அங்கிளோட ரிலேட்டிவ் சைடுல இருந்து வந்திருக்கீங்களோ நீங்க முதல்ல கை தூக்கணும். ஓகே, சோ நான் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் raise your hands. Okay, shall we do that? Come on la, answer please. All right, okay, shall we start? Okay, now left side and right side முதல்ல பிரிச்சுக்கோமா. All right, left sideல உள்ளவங்கலாம் நீங்க என்ன சொல்லணும் அப்படினா happy 70 சொல்லணும். So the moment I cue left அப்படினு சொன்னா நீங்க எல்லாமே வந்து happy 70 அப்படினு சொல்லணும். Right அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் we love you uncle அப்படினு சொல்லணும். பண்ணலாமா? ஒரு குட்டி ஆக்டிவிட்டி. Okay? Shall I start? Shall I start? All right. Okay. So left side. Come on, cheer கொடுங்க. Happy 70 சொல்லுங்க. Energy பண்ணல இன்னும். Left hand side. Okay, right hand side. ஏன் love இவ்வளவு குறைவா இருக்கு? Okay, நான் வந்து இப்போ ஒரு contest எடுக்க போறேன். I want to see left hand side or right hand side. Okay? Left hand side. Right hand side. Left hand side. Right hand side. Okay, that's the spirit. சொல்லிடாதீங்க, உண்மையை பேசிடாதீங்க. Alright, okay, next. யாரெல்லாம் இங்க வந்துட்டு நான் இதுக்காக கண்டிப்பா வந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தைரியமா கை தூக்கலாம். You came because of free food. Come on, you came because of free food. இல்ல இது வந்து recorded momentலாம் இல்ல, நீங்க honest-ஆ சொல்லலாம். யாரெல்லாம் இங்க வந்து came because of free food? Alright, next uncle, and for your honesty, ரொம்ப பெருமையா இருக்குல்ல பார்க்கிறதுக்கு. Okay, so now, without further ado, we would like to start this event. But அதுக்கு முன்னாடி we all know நம்ம ஏன் இங்க gather பண்ணிருக்கோம் இல்லையா? Why we are gathered here today? To celebrate Uncle Suresh's birthday, right? 70th birthday. So, before we start the event, I like to give you a quick introduction about Uncle. Alright? So now before that, ஒரு time request. I would like to request all of you all to gather and be seated so that நான் சொல்ற information உங்களுக்கு தெளிவா வரணும்ன்றதுக்காக. Okay? Shall we start? Shall we? Yeah, சரி வாங்க. நானும் இந்த பேசிட்டே இருக்கேன். So நீங்க கொஞ்சம் support பண்ணா நல்லா இருக்கும். Alright, okay, shall we start? Alright, okay. So, let's start with Uncle's life story. Shall we? Alright, okay. So, before we continue our celebration today, I would like to share a short story about the wonderful man we honor today. Our uncle, Mr. Suresh Naidu. Mr. Suresh Naidu was born on 23rd November 1955 in Hospital Loon to proud parents Mr. R.E. Naidu and Madam Lakshmi Amma. He grew up in a big and loving family of 10 siblings. He has 4 elder brothers, 3 elder sisters, and 2 younger sisters, and Mr. Suresh Naidu is the youngest son in the entire family. Now, shall we move on to Uncle's achievement today? 30 years of KJW Engineering Sindrian Berhad. Most of us here know Mr. Suresh Naidu not only as a caring family man, but also as a dedicated leader. For more than 30 years, he has been the boss of KJW Engineering, a company he built with hard work,
from small beginnings in welding and fabrication, Mr. Suresh Naidu led KJW Engineering to become a trusted name in ships, repairs, maintenance, engineering works, and even logistics services. His leadership, discipline, and commitment have kept the company strong for more than 3 decades. Isn't that a big achievement, everyone? Shall we please give him a big round of applause? And many families have benefited from the opportunities he created. So, to honor him today, their beloved kids have prepared a wonderful video for all of us to watch. Here we go. யாரு ஹீரோ கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? പറയുവാനിതാദ്യമായി വരികൾ മായേ മിഴികളിൽ 1000 മഴവിൽ പോലെ ശലഭമായി പറന്നൊരാൾ അരികിൽ ചേരും പതിയെ ഞാൻ തൊടുന്നതും അവളോ മായും മഞ്ഞിൻ ചൂട് നൂറാണിനിൽ ചിറകിന് ചേലവും തൂവല് നീയും ഞാനും പണ്ടേ പണ്ടേ പൂവും വണ്ടും തേൻകണങ്ങൾ തിളങ്ങും നേരം പിന്നെയും പറയുവാനിതാദ്യമായി വരികൾ മായേ മിഴികളിൽ 1000 മഴവിൽ പോലെ ശലഭമായി പറന്നൊരാൾ അരികിൽ ചേരും പതിയെ ഞാൻ തൊടുന്നതും അവളോ മായും
വരയുവാൻ ഇതാദ്യമായി വരികൾ മായേ മിഴികളിൽ ഒരായിരം മഴവിൽ പോലെ ശലഭമായി പറന്നൊരായി അരികിൽ ചേരും പതിയെ ഞാൻ തൊടുന്നതും അവളോ മായും நீங்க என்ன சொல்லலாம் பிகாஸ் நீங்க தான் ஹீரோ என்ன சொல்றீங்க கேப்போம் நான் என்ன பேசுறேன் எனக்கே தெரியல இதான் முதல் ஸ்டேஜில் ஏறி இருக்கேன் அதனால எனக்கு கை கால கொஞ்சம் ஆட்டம் தான் இருக்கு அங்கு எனக்கு தெரியவே இல்லை அங்கு அவ்வளோ நீங்க ஸ்டர்னா மெயின்டைன் பண்றீங்க அதே மெயின்டெனன்ஸோட நீங்க என்ன பண்ணுங்க like உங்க சன் உங்களோட ஃபேமிலி இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ் உங்க ஒய்ஃப் பாருங்க ஆண்டி பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அந்த குங்குமப்பூ சாரியில நான் தான் சொல்கிறேன் நானே மனைவி என் பிள்ளைங்க கூட்டாளி சொந்தக்காரங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாமே வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதற்கும் நான் 70 வயசில் செய்வேன்னா இல்லைன்னு தெரியல ஆனால் இதான் முதல் ட்ரிப்பில் ஏறியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதோட 3 சம்பந்திங்க வந்திருக்காங்க எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது கை தட்டலாம்ல அதோட இந்த பிள்ளைங்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 70 வயசு பேர்த்துல செய்யணும்ப்பா சொல்லி தான் எனக்கு விருப்பம் வீட்டில் செய்யணுன்னு ஆனால் இவங்க வந்து இங்கே வந்து செய்யணும்னு சொன்னாங்க அதனால் எனக்கும் என்ன பேசுறது தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது Alright, அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல but we cannot just leave the birthday boy like that, right? So I have prepared some rapid fire question. Uncle, tea or coffee? டீ Rajini or Kamal? நோமல் Normal uncle. Rajini or Kamal? Rajini or Kamal? கமல் Kamal, okay. நீங்க early morning personா இல்ல நீங்க வந்து night வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிற personா? Early morning or night owl? நீங்க காலையிலே உங்களுக்கு ரொம்ப ஏர்லி எழுந்திருக்கிறது பிடிக்குமா இல்ல நைட் தான் நீங்க வந்துட்டு லைக் ஆக்டிவா இருப்பீங்க காலையும் சரி நைட்டும் சரி ஓகே நீங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஸ்டாஃப் பிடிக்குமா இல்ல காரம் ஸ்டாஃப் பிடிக்குமா ரெண்டுமே பிடிக்கும் அப்ப உங்களுக்கு நாசலமா பிடிக்குமா இல்ல ஜிலேபி பிடிக்குமா நான் சினிமா பாத்தீங்களா அப்ப அவருக்கு ஸ்பைசி ஸ்டாஃப் தான் பிடிக்கும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரி அங்கிள் சின்ன வயசுல எனக்கு இந்த மெமரி என் கூட அப்படியே ரொம்ப ஸ்டிக்கா ஆயிடுச்சு அப்படின்னா எந்த மெமரி அங்கிள் சைல்டு சின்ன வயசுல இருக்கிற ஒரு மெமரி உங்களுக்கு வந்து இந்த மெமரி மட்டும் நான் சின்ன வயசு மெமரி நான் மறக்க முடியல அப்படின்னா எந்த மெமரி நான் சின்ன வயசில் நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா மாதிரி விஷயம் ஆசை ஆனால் இப்போ வந்து வேறு மாதிரி ஆச்சு ஏன்னா எங்கள் அப்பா வந்து டேக் கேர் விஷயம் இப்போ வந்து அந்த வேலைக்கு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு அப்படியே முடியல ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த வேலையில் இருக்கேன் என் கூட வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க என்னோட ஸ்டாஃபுங்கெல்லாம் என் கையிலே வந்தாயோ ஆண்டவா கண் சொல்வதை நான் நம்பவா நான் உன்னை தீண்டவா என் கையிலே வந்தாயோ ஆண்டவா கண் சொல்வதை நான் நம்பவா நான் உன்னை தீண்டவா விரல்களின் மேலே நகத்தினை போலே உன்னை நான் சூடவா என்றும் என்னை நீங்காமலே என் நெஞ்சில் வாழவா
நமோ நம ஓம் தேவா தேவா ஓம் தேவா தேவா நமஹ நமோ நம ஓம் அடியோடி எனக்குள் பாய்ந்தாயடா இன்பங்கள் ஏற்றவா ஓம் தேவா தேவா ஓம் தேவா தேவா நமஹ நமோ நம என் மேலே தீயாலே வெண்தூறலா கைகோர்க்கும் போது என் நாவில் செந்தேறலா ஜென்மங்கள் ஏழை நான் உந்தன் கண்ணிலே ஏன் காண்கிறேன் ஏன் காண்கிறேன் अरे एगोले रिएक्शन पोटा का करना நீங்களும் போங்க
சும்மா ஏறுங்க 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 நவீன் நவீன் மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோடும் நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினானே அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே உணராத எதுவோ என்னை தாளாட்டுதே தினந்தோறும் அதையே மனம் தான் கேட்குதே சாம்பல் மேலே பூவின் பாதம் கோலம் ஆகிறது அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே யாரின் மழை மீது யாரின் மழை சேர்ந்ததோ யாரின் கூடை வாங்கி யாரின் மனம் போகுதோ திறக்காத கதவாய் பல நாள் போனதே கதவில்லா வெளியாய் புது நாள் சேருதே வட்டம் போலே வாழ்ந்தேன் காதல் வாசல் வைக்கிறது அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோணும்
விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினானே மழை பொழிந்திடும் நேரம் ஒரு குடையினில் நாமும் நடப்பதை எதிர்காணும் கனவுகள் பிழையா வரம் ஒன்று கொடு போதும் கலவரங்களும் தீரும் தனி மரம் என நானும் இருப்பது முறையா என் தாரகை நீதானடி போயிட்டு பினாங் போனேன். பினாங்கில் கொஞ்ச நாள் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன். சாரி, அதுக்கு மிஞ்சி நான் போகலான்னு சொல்லிட்டு நீர் ரப்பெல்லாம் வேலை செஞ்சேன். நான் போய் சொன்னேன், இது உண்மை. நான் சின்ன வயசில் ஒரு 14 வயசில் மாட்டு வண்டி தெரியுமா? மாட்டு வண்டி யார் தெரியும்? மாட்டு வண்டி ஓகே. அங்கே போய் நான் வேலை செஞ்சேன். நான் வெக்கப்படலை. நான் அந்த வயசில் மாட்டு வண்டியில் வேலை செஞ்சேன். அப்புறம் 15 வயசில் நான் லோரிக்கு போனேன். எல்சி முடிஞ்சோடனே லோரிக்கு வேலைக்கு போனேன். அது முடிஞ்சோடனே எங்கள் அக்கா கல்யாணம் முடிச்சு பின்னாங்கில் அங்கே போய் 1 வருஷம் இருந்தேன். அங்கே போய் ப்ரைஸுக்கு வேலை செஞ்சேன். அங்கே என்ன வேலை செஞ்சேன்னா, கம்பெனியில் அங்கே வேலை செய்யல, கான்ட்ராக்டில் வேலை செஞ்சேன். அதை மூட்டை தூக்குறதுல, ஓகே, மூட்டை தூக்குறதுல வேலை செஞ்சேன். ஒரு வருஷம் நினைக்கிறேன், 1 வருஷம் 1.5 வருஷம் அங்கே வேலை செஞ்சு அதோடு அங்கே விட்டுட்டு திருப்பி எங்கள் மாமா என்ன செஞ்சாரு, டிஎம்பிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணாரு. என்னை டிஎம்பிக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போனோன்னா மந்திரி பேர் இருந்தா, இவங்க பேர் என்ன, அவங்க பேர் எனக்கு 0. ஏன்னா நான் ரொம்ப படிக்கலை. ஏன்னா எல்லாம் ஏமாற்றிட்டு தான் வந்தேன்.
ஒரு அனுபவத்தில் தான் நான் வேலை செஞ்சேன். ஸோ அந்த வேலை விட்டுட்டு நேராக கோலக்கல்சாக்கு திருப்பி வந்தேன். எங்கள் அண்ணன் குமார் அவர் கல்யாணம் பண்ண வந்தார் கோலக்கல்சால. எங்கள் அண்ணி சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மிஞ்சி கேரள இருந்தேன். ஆர்வம் வீட்டில் எங்கள் அக்கா வீட்டில் ஒரு 3 மாதமா 1 வருஷம் அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கள் அண்ணி சொன்னாங்க, சரி நீ சிங்கப்பூருக்கு வா, உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். சரி அப்போ சிங்கப்பூருக்கு போவோம், ஒரு நாளைக்கு 10 வெள்ளி சம்பளம். அப்போ மலேசியாவில் 8 வெள்ளி 7 வெள்ளி 10 வெள்ளி சம்பளத்துக்கு 10 வெள்ளி சம்பளத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் பல வேலை செஞ்சேன். ஒரு வேலை இல்லை, ரோட்டில் வந்து கேபிள், அப்போ வந்து கிரீன் இல்லை, ஆக்சிலேட்டர் இல்லை, மம்டி தான். மம்டி கொஞ்சம் பேர் இந்த வயசான ஆளுங்க கூட மலையாளத்தோட சேர்ந்து வேலை செஞ்சேன் ஒரு 3 மாதம். அப்புறம் வயமண்டி கொண்டு போனாங்க, அங்கேயும் அதே மாதிரி தான் 3 மாதம். அதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, நான் கிளம்புறேன் மினிஷாக இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னது, வர ஷீப்பேட்டில் வந்து வேலை செய்ய, ஜூனியர் ஷீப்பேட்டை. அப்புறம் 3 ஷீப்பேட்டை வேலை செஞ்சேன். ஒழுங்கான ஷீப்பேட்டை வேலை செஞ்சேன், ஜூனியர் ஷீப்பியாட். 4 வருஷம் முடிஞ்சோடனே உங்களை வந்து எங்க மாறான பார்த்தேன். பார்த்தோட அப்புறம் பொண்ணு கேட்டோம், பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணோம். இவங்களை வந்து சிங்கப்பூருக்கு கூட்டி போயிட்டோம். 1 வருஷத்துல படாத கஷ்டப்பட்டோம். நாளைக்கு சம்பளம் பாக்கெட்டில் 1 வெள்ளி தான் இருக்கும் எனக்கு. ஒன்று அலுவலக கடை இவங்களும் சொல்லுவாங்க, எப்போ போவோம் இல்லைன்னா. ஏன்னா இவங்களுக்கும் நான் இப்போ காசு கட்டணும், ஏன்னா இல்லாட்டி தொட்டு அடிச்சிடுவோம். சரிங்களா? அங்கேயும் அப்படி இப்படின்னு வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி 1.5 வருஷத்துல சிங்கப்பூர் விட்டு வெளியிருந்தோம். அதுக்கு மிஞ்சி நான் போக்குறேன். எங்கள் அண்ணனும் எங்கள் மாமாவும் அக்கா, அவர் பேர் துரைசாமி, அவங்க வீட்டுக்கு வந்து நான் வேலைக்கு கொடுத்தாங்க. சரி இங்கே வா, உனக்கு தெரிஞ்ச வேலை நான் அப்ளை பண்ணேன். அப்புறம் இங்கே வந்தப்பனா அவர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் சீனா கம்பெனியில், அதை சிங் சர்வீசஸ். ஏன்னா எங்கள் மாமா வந்து அப்பா வீரால மேனேஜர் இருந்தார். ஸோ அவரை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வேலைக்கு நான் செஞ்சேன். சீனா கூட ஒரு வேலை ஒன்றும் தெரியாது, தூக்குறது இறக்குறது அவ்வளோதான் தெரியும். வெல்டிங் பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் சீனா கம்பெனியில் எப்படி வேலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். கோசம் படிப்படியாக அவங்க சாப்பிட்ற போகிற நேரத்தில் நானும் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டுத்தனமாக வெல்டிங் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன். அந்த கம்பெனியில் 9 வருஷம் வேலை செஞ்சேன். சரிங்களா? 9 வருஷம். ஒரு மாதம் 750 தான், ஓட்டி ஒன்றும் கிடையாது, 0. அப்பயும் வேலை செஞ்சேன். அப்போ எங்கள் மாமா அடிச்சினேன், இந்த மாதிரி நான் வேலை செஞ்சு போகிறேன், இந்த மாதிரி ஏன் சொன்னது, நான் வீட்டுக்கு கிரீல் இல்லை, அது செய்யப்படுதுங்க. அப்போ உனக்கு முடியும், அதை கொண்டு நான் ரிப்பேர் பண்ணோம், எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் பார்த்தேன். சரி வேலை செஞ்சால் எல்லாம் வந்து அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூசர். அவர் இல்லாமல் நான் இந்த ஸ்டேஜில் போயிடல. சரியா? ஆனால் அவர் வந்து கப்பைகளை கொண்டனர் ரிப்பேர் பண்ணதெல்லாம் கொடுத்தாரு. அவர் எத்தனோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டதில்ல. ஆனால் நான் அவரை வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. ஆனால் அவர் பேரை காப்பாற்றினேன். சரிங்களா? அவர் எந்த ஜாமான்னா அவர் கேட்காம செய்ய மாட்டார். அப்போ ஒரு வீடு வந்துச்சு. அப்போ நான் கம்பெனி கேடிஏடபிள்யூ கம்பெனிலேருந்து நான் ஒரு டைரக்டர் இருந்து, ஆனால் ஹெல்ப்பராக தான் இருந்தோம். அப்போ மாமா ஜஸ்மின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் வேலைக்கு கூப்பிட்டுட்டார். ஏன்னா அவனை வந்து ஒர்க்கர் தான், நானும் ஒர்க்கர் மாதிரி தான் வேலை செஞ்சேன். அப்போ பாலாகிருஷ்ணன் ஒருத்தன், அவங்களாம் வேலை செஞ்சேன் என் கூட. சரிங்களா? அப்புறம் இவரை போய் பார்த்தா எங்கள் மாமா பார்த்து இந்த சொன்ன இந்த மாதிரி விஷயம். சரி பரவாயில்ல, நீ வேலை செஞ்சு என் கூட வா, நான் உனக்கு முடிஞ்சிருக்கோம் உதவி செய்கிறேன். ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வீடு வாங்கினேன் செந்தோசாவில். வீடு வாங்கும்போது அவர் வந்து எனக்கு இன்டிவிஜுவஸாக பண்ணாரு. சரிங்களா? எனக்கு சம்பளம் 10,000 தான், அவர் வந்து இன்டிவிஜுவஸாக பண்ணாரு. சரி, அதுவும் எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் காசு கட்டின நானே, ஆனால் இன்டிவிஜுவஸார் அவர் தான் என்ன சொன்னார், போய் வாங்கிக்கணும். ஸோ அவரை வச்சு நான் வீடு வாங்கினேன்.
ஒரு 8 வருஷம் நான் அந்த சந்தோஷா வீட்டில். அப்புறம் நான் சொன்னாங்க ஒரு வீடு இருக்கு டபுள் வீடு, அங்கே போகலான்னு. சரி வா போவோம்னு சொன்னார். அவர் போய் பார்த்தாரு அந்த எங்கே. அப்போ வீடு அனுப்பும் போது நாங்கள் போயிட்டு அந்த டெவலப்மெண்ட்டை பேசணும். எனக்கே பேசன்னு தெரியாது, வேலை செஞ்ச அனுபவம் தான். அவரை வச்சு எனக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு டபுள் ஸ்டோரி. சரிங்களா, டபுள் ஸ்டோரி இருந்து ஒரு 9 வருஷம் இருந்தோம். அப்புறம் வந்து செமினி வீடு வந்துச்சு. அவர்கிட்ட சொன்னேன், மாமா இந்த மாதிரி செமினி வீடு இருக்கு, எப்படி வாங்குமான்னு, உனக்கு திறமை தான் நீ வாங்கு. சரி, அதுக்கும் அவர் தான் வந்தார். சரிங்களா, செமினி வீடு வாங்கி முடிஞ்ச கையோட கொஞ்ச நாள் என் மாவனுக்கு பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்போ இந்த டபுள் ஸ்டோரிக்கு அவன் பேர் கொடுத்துட்டோம். அப்போ நாங்கள் செமினியில் தான் இருக்கோம். 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் செமினி வீடு இருந்தாங்க. அப்போ இந்த மூத்த மரம் வந்துச்சு, மாமா பக்கத்தில் வீடு இருக்கு, அங்கே வாங்கணுமா, வேலைக்கு தான் உங்களுக்கு வசதி மாமான்னு. சரி, அப்படியே அவர்கிட்ட சொன்னேன், இந்த வீடு இருக்குங்க பக்கத்தில் வீடு, உனக்கு வாங்க முடியுமானா வாங்க, நானும் வரேன். ஆனால் அவர் வந்தார் என் கூட, இரண்டில் அவர் வந்தார் என் கூட. அந்த வீடும் விற்றுட்டு செமினி வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். செமினி வீடு பங்களாவுக்கு நாங்கள் போயிட்டோம். படிப்படியாக நாங்களும் வந்தோம். ஒரேடியாக நாங்கள் வரல, நாங்கள் வந்து செமினி வீட்டுக்கு பங்களா வீட்டுக்கு வந்துட்டோம். இருந்த கையோட பழைய பட்டனாரு விட்டு நியமனத்துக்கு விட்டார். நான் வந்து தனியாக இருந்தேன். அப்போ மாமா ஜாஸ்தி எனக்கு ரொம்ப உதவி இருந்தாங்க. அப்போ ஒரு இந்த ராஜுன்னு ஒரு பையன் தான், அவனும் எனக்கு உதவி இருந்தாங்க. 2 பேரும் எனக்கு நல்ல உதவி பண்ணாங்க. இந்த படிப்படியாக இருந்தது மாமா ஜாஸ்தி ராஜுவும் தான் இருந்தாங்க கூட. அப்புறம் தான் இப்போ இந்த ஒர்க்கருங்க வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம். அப்புறம் அவர் பேர் வந்து அருள், கணேசன், அப்பு, ஆனந்த், அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. இது இருக்கும் அவங்க வேலை செஞ்சுதான் இருக்காங்க என்கிட்ட. நான் சமயத்தில் அப்பப்போ கத்தம் போடுவேன், இல்லைன்னு இல்லை சத்தம் போடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் மறந்துடுது. ஏன்னா அதெல்லாம் என்னோட ஃபேமிலி மாதிரி நான் பார்க்குறேன். ஓக்கெல்லாம் ஃபேமிலி மாதிரி. சரிங்களா, எனக்கு வந்து இது வழிகாட்டி வந்து மிஸ்டர் துரைசாமி தான். அவர் ஸ்டேஜுக்கு இவர் தான் துரைசாமி. எனக்கு மாமா மரம் வேணும், எனக்கு ரொம்ப உதவி பண்ணாரு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் திரு சுரேஷ் ரெடி அவர்கள் பேசியிருந்தார். அவ்வளோதான் வந்து உண்மையான கதை. அவர் ஒரு மனிதன் உழைப்பால் முன்னேறினார்னா நான் பார்த்ததுலேயே விட்டான். படிப்படியாக அது வந்து ஐ திங்க் ஃபார்ம் 3 படிச்சிருக்காரு, எல்சி வரைக்கும் படிச்சிருக்காரு. படிப்பு இது ரொம்ப அனுபவம் கிடையாது. ஆனால் ஒரு வழியை காமிச்சிருக்கணும். அதுலேருந்து அவரோட சொந்த உழைப்பு அவரும் நீங்கள் இங்கே எவ்வளோதான் நிற்கிறாருன்னு அவர் சொன்னது என்னால் நான் சொன்னேன் அவரோட உழைப்பால் தான் நிறைய பேர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் வேலைக்கு. ஆனால் என்னோட பேர் இன்னைக்கு வரணும் எனக்கு வந்து மச்சான் அருமையா பேர் வந்து இந்த போட்கிளான்ல காப்பாற்றிட்டு வர்றாரு. என்ன ஒரு வேலை செய்ய போறதுனாலும் எனக்கு டெலிஃபோன் பண்ணுவாரு, மாமா இதை செய்ய போறேன், இது வாங்க போறேன், இதெல்லாம் சொல்லிட்டு தான் செய்வாரு. வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் மேன். அதே மாதிரி அவர் அதே மாதிரி அவரோட ஃபேமிலி, மனைவி, பிள்ளைங்க அது வளர்த்துருக்காரு. எல்லாமே ஒரு ரெஸ்பெக்டோட வளர்த்துட்டு வர்றாரு. எனக்கு வந்து இவரை பார்க்குறப்ப எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தன்னால் வந்து எனக்கு கஷ்டங்கள் இருந்தால் கூட மாத்திரம் அவரை பார்த்து அவர் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மனிதனும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் எப்படி படிப்படியாக வராதுன்றதுலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் அவர் ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங். ஒரு மனிதன்னா அவர்
உழைப்பால் முன்னேறி படியாக வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, வேலைக்கு ஆள் வச்சிருக்காரு, சர்வீஸ் ஸ்டாஃப் இருக்காங்களா. இப்போ ஸோ இந்த மாதிரிலாம் அவ்வளோ தூரம் வந்தோம். பழசை எங்கேயுமே மறக்கணும். ஐ அப்ரிஷியேட் ஹிம் a lot. இவரை படம் கிடைக்க கஷ்டம். வேற ஆண்கள் சொல்ல முடியாது. நான் எத்தனையோ பேர் சேர்த்து வேலைக்கெல்லாம் சேர்த்துருக்கேன். அவரு கூட சொன்னாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் எம்ஜிஆருக்கு உழைக்கும் கரங்கள் வச்சு இவருக்கு வச்சிருக்கணும் உழைக்கும் கரங்கள். அவரும் எம்ஜிஆர் படம்னா போட்டி அவருக்கு அவங்க பாட்டினா இன்னொரு எம்ஜிஆர் பேர் எம்ஜிஆர் குடும்பத்தில் அந்த மாதிரி a lot of my brother-in-laws here, and he is the only man proven very humble and nice and hard-working. உழைப்பு எல்லாம் நல்லபடியாக பார்த்து வீட்டில் வந்தாலும் அவங்களாம் நல்லா கவனிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனும் நம்ம வந்தோம்னா வெரி குட். அண்ட் ஐ ஸ்டில் தேங்க் யூ a lot for inviting me on stage to tell a few things about you. ஸோ அவர் சொன்னது முதல்ல அவர் கதையை சொல்லிட்டார், அதனால சொல்ல தேவையில்லை. அவ்வளோதான் உண்மை. அவர் சொன்னது அவர்கிட்ட வந்து உழைப்புனால அவர் முன்னேறாரு நான் சொல்றேன். ஓகேயா? சரி. Thank you so much, Uncle. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பப்பா. நான் இத்தனை வருஷமா பப்பாலாம் கூப்பிட்டுருக்கேன், அதனால பப்பானே சொல்கிறேன். கேஜிடபிள்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வேலை செய்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னுக்கு கேஜிடபிள்யூ நான் தடவை வந்துட்டு போயிருக்கேன். வந்திருக்க அனைவருக்கும் பப்பா பொருளுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலமுருகன். இன்னைக்கு என்னோட அப்பா பிறந்த நாள் வந்துட்டு அவர் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கணும். நான் கேடியில் 5 வருஷம் வேலை செய்கிறேன். நான் வந்து 39 வருஷமா அப்பா கூட வேலை செய்கிறேன். இப்பயும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே, அனைவருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி.
KGW. இந்த அத்தையை கட்டின மாமா இப்போ now he's my boss. And another very interesting thing is my chickappa is my working colleague. So yeah, happy birthday. மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு சிரமப்படாமல் இந்த பிறந்த நாளை கொண்டாட எல்லாத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. என்ன ஒரு நான் சொன்னது வந்து இந்த மாதிரி தம்பதியாக இருந்து உழைச்சி ஒர்க் பண்ணிட்டு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ரொம்ப பேர் இந்த காலத்தில் பிள்ளைங்கலாம் இங்கே தான் கற்றுக்கணும். அதனால தான் எனக்கு என்றைக்குமே சுரேஷ் பார்த்தோன்னா எனக்கு ஃபோன் கூட பண்ணாலும் நான் உடனே கன்சிடர் பண்ணிடுவேன். அவர் வந்து என்னோட மனைவியோட தம்பி. சரியா? முதல்ல சொல்லல, சில பேர் யோசிக்கலாம் என்ன இவர் இவ்வளோ க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு. மச்சான் இவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர்லேருந்து வந்தாலே தெரியும். எல்லாம் ஒரு பக்கம் வீட்டில் இருக்கும். முதல்ல 1989 அப்புறம் சித்தோசா வீடு வாங்கிட்டு அப்புறம் அவங்க வீடு வாங்கிட்டு எல்லாம் வந்து போயிட்டார். அவர் வந்து அவங்களோட பிரதர். சரிவே இன்னும் ஒரு தடவை திட்டமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு உழைக்கிறதுக்கு என்றைக்குமே தொடர்ந்து உழைச்சி நல்லபடியாக வரும். இப்போ அவரோட பிள்ளைங்களும் அவரோட ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. திரும்பிட்டாங்க. ஆனால் ராஜ் and Nari, all of it, keep up Father's Day. Family, family எல்லாத்தையும் பார்த்து நல்லபடியா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். Many happy returns of the day. எதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்றுதான் விடாமல் கேட்கிறேன். தேன் முத்தங்கள் மட்டுமே போதும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறேன். யாரோ கணக்கை
எனது சபாதி அவர்களுக்கு இந்த பிறந்த நாள், இந்த பிறந்த நாளை ஒட்டி அனைவரும் வந்து கூடியிருக்கிறீர்கள். அவர் என்றென்றும் வாழ்க்கை சிறப்பாக இருந்து எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பு வாழ நாங்கள் வாழ்ந்துகின்றோம். நன்றி. அதோடு அவருக்காக ஒரு பாடல், அவர் விரும்பிய பாடலை கேட்டிருக்காரு. அதுவும் அந்த பாடல் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாறு திராவிடர் உடமையடா, அஞ்சாறு திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாறு திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாது திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாது திராவிடர் உடமையடா, கருணையில் வளரும் மலலையின் முகத்தில் தைரியம் வளர்த்தாளன், கனகப சபையின் முடித்தலை இறக்கி கல்லினை வைத்தான் சேர மகன், இமயவரம் வினை மீன் குடியேற்றி இசைப்பட பாய்ந்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாது திராவிடர் உடமையடா, கருணையில் வளரும் மலலையின் முகத்தில் தைரியம் வளர்த்தாள் தமிழ் அன்னை, கருணையில் வளரும் மலலையின் நெஞ்சில் தைரியம் வளர்த்தாள் தமிழ் அன்னை, களங்கம் பிறந்தால் மற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை, களங்கம் பிறந்தால் பெற்றவன் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாது திராவிடர் உடமையடா, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரன் மானம் காப்போன் சரித்திரம் தனிலே நிற்கின்றார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா,
அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிட உடமையடா. நன்றி. Alright, old is gold சொல்லுவாங்க. அதனால நமக்கு ரொம்ப அழகான ஒரு பாடலை வழங்கிய மிஸ் பெருமாள் அவர்களுக்கு மிக்க நன்றி. இளவெளி காக்க ஆழ்கடல் முத்தாக, இளவெளி காற்றாக ஆழ்கடல் முத்தாக, நறுந்தேன் சுவையாக என் வாடில் வந்தாயே, நறுந்தேன் சுவையாக என் வாடில் வந்தாயே, இமயத்தில் கொடியேற்றி இணையற்ற புகழ் ஏந்தி, இமயத்தில் கொடியேற்றி இணையற்ற புகழ் ஏந்தி, ஈடற்ற அறிவாயே, உலகை நீ வெல்வாயே, ஈடற்ற அறிவாலே உலகை நீ வெல்வாயே, நல்லோர்கள் உறவுகள் அமைய நாதோறும் நான் இருந்தேன், நல்லோர்கள் உறவுகள் அமைய நாதோறும் நான் இருந்தேன், அன்பிலே உயர்ந்த உள்ளான் அரவணைப்பிலே பட்ட சிகரம், அன்பிலே உயர்ந்த சிகரம் அரவணைப்பிலே பட்ட சிகரம், இன்னாருக்கு ஒருவனி என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று, இன்னாருக்கு ஒருவனி என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று, அயராத உழைப்பு கொண்ட அள்ளி வழங்கும் மாமனிதர், அயராத உழைப்பு கொண்ட அள்ளி வழங்கும் மாமனிதர், அன்பு ஒருவன் பிறந்த விழா அனைவரின் மனதில் வெள்ளி விழா, அன்பு உறவின் பிறந்த விழா அனைவரின் மனதில் வெள்ளி விழா, உழைக்கும் கரம் கொண்ட சுரேஷ் நாயுடு ராசாவுக்கு, உழைக்கும் கரம் கொண்ட சுரேஷ் நாயுடு ராசாவை கரம் பிடித்து ஒளி தந்த திருமதி செல்லம்மாள் அம்மையார், கரம் பிடித்து ஒளி தந்த திருமதி செல்லம்மாள் அவர்களுக்கு இன்று பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் என்றென்றும் சீரும் சிறப்பாக இருக்க எல்லா வல்ல இறைவன் துணையோடு நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தை பெற்று நோய் நொடி இன்மை இல்லாமல் இருக்குவோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.